யானை தந்தத்தை பதுக்கி விற்பனை செய்ய முயன்ற 9 பேரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். வேலூர் அடுத்த அரியூர் பகுதியில் யானை தந்தம் பதுக்கி வைத்து ஆன்லைன் மூலம் விற்பனை செய்வதாக வன உயிரின குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து யானை தந்தத்தை வாங்குவதைப் போல் நடித்த வனத்துறை குழுவினர் லாட்ஜில் தங்கி தந்தத்தை விற்பனை செய்ய முயன்ற 9 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 4 துண்டுகளாக வெட்டப்பட்ட ஒரு தந்தத்தையும் யானையின் பல்லையும் பறிமுதல் செய்தனர். கனமழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசியில் நேற்று இரவு முதல் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றால அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. முன்னெச்சரிக்கையாக அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக நீர்நிலைகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் 6 குளங்களுக்கு அருகே யாரும் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நெல்லையில் இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. திருநெல்வேலி மாநகர பகுதிகள் மட்டுமல்லாமல் அம்பாசமுத்திரம், நாங்குநேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம், வண்ணாரப்பேட்டை, உடையார்பட்டி, பாளையங்கோட்டை பகுதிகளிலும் கனமழை பெய்தது. கணபதி நகரில் சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் மழை காலங்களில் தண்ணீர் தேங்குவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்ட பூர்வீக பாசனத்திற்காக வைகை அணையிலிருந்து 500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 10 நாட்களுக்கு 418 மில்லியன் கனஅடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதன் மூலம் 40,743 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைகை ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தேனி, மதுரை மாவட்டத்தில் ஆற்றங்கரையோரம் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கனமழை காரணமாக 100 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடந்த 4 நாட்களாக பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகுவதாக விவசாயிகள் ஆதங்கப்படுகின்றனர். வடிகால் வாய்க்காலை முறையாக தூர்வாராததால் வயல்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சம்பா சாகுபடி செய்து 30 முதல் 40 நாட்களே ஆன பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக வடிகால் வாய்க்காலை தூர்வார வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதால் மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் 22ஆம் தேதி முதல் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வருகிற 23ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் மறு அறிவிப்பு வரும் வரை மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஏற்கனவே கடலுக்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக கரை திரும்பவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சிறுவனின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ் சோலை பகுதியைச் சேர்ந்த மதன்குமாரின் 6 வயது மகன் ரோஹித் சர்மா வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது பேரூராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட தொட்டிக்கு நீர் நிரப்புவதற்காக பயன்படுத்தப்படும் மோட்டாரின் பழுதடைந்த மின் வயரை பிடித்திருக்கிறார். அதில் மின்சாரம் தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். இதற்கு பேரூராட்சி நிர்வாகமே காரணம் என கூறி சிறுவனின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடவடிக்கை எடுப்பதாக வட்டாட்சியர் வாக்குறுதி அளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. ராணிப்பேட்டையில் தனியார் நிதி நிறுவன உரிமையாளரின் மனைவி மகளை கடத்தி 1 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டிய வழக்கில் பெண் உட்பட 8 பேர் கொண்ட கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையைச் சேர்ந்த அல்தாப் தாசி என்பவர் நிதி நிறுவனம் மூலம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்துள்ளார். இவரது நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வந்த வசந்தகுமார் என்பவர் அல்தாஃபின் மனைவி சப்ரீன் பேகம் மற்றும் மகளை காரில் கடத்தி சென்று 1 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதுகுறித்து சப்ரீன் பேகத்தின் தாய் புகார் அளித்துள்ளார். காவல்துறையினரின் வழிகாட்டுதலின் பேரில் பணம் கொடுப்பதாக ஒப்புக்கொண்டு மாந்தாங்கல் பகுதிக்கு வசந்தகுமாரை வரவழைத்துள்ளனர். அப்போது அவரை சுற்றி வளைத்த காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்ட கும்பலை கைது செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகுதியில் சித்தப்பா ஓட்டி வந்த கார் மோதியதில் சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான். சரத் என்பவர் புதிதாக வாங்கிய காருக்கு பூஜை செய்துவிட்டு தனது அண்ணன் வினுவிடம் காட்ட சென்றுள்ளார். அப்போது அண்ணன் மகன் சாலையில் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்த சரத் காரை நிறுத்த பிரேக்கை அழுத்துவதற்கு பதிலாக பதற்றத்தில் ஆக்சிலேட்டரை அழுத்தியதாக கூறப்படுகிறது.
இதனால் தறிக்கெட்டு ஓடிய கார் சிறுவனின் மீது மோதியது. அதில் சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். தன்னாலேயே தன் அண்ணன் மகன் உயிரிழந்ததை தாங்க முடியாத சரத் வாய்க்காலில் குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவரை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்ற கள்ளக்குறிச்சியை சேர்ந்த பெண் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சொந்த ஊர் திரும்பும்போது விமானத்திலேயே உயிரிழந்தார். சங்கராபுரம் அருகே உள்ள அரசம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ராசாத்தி என்பவர் மலேசியாவில் வேலை செய்து வந்துள்ளார். நுரையீரல் தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட இவர் மலேசியாவில் இருந்து விமானம் மூலமாக சென்னை திரும்பினார். அப்போது எதிர்பாராத விதமாக நடுவானில் விமானம் பறந்து கொண்டிருந்த போதே உயிரிழந்துள்ளார். ஏற்கனவே தந்தை உயிரிழந்த நிலையில் தற்போது தாயும் உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததால் ஆதரவின்றி தவிக்கும் அவர்களது மகளுக்கு மாவட்ட நிர்வாகம் உதவிடுமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. கடலில் தவறி விழுந்து மாயமான ராமேஸ்வரம் மீனவரை தேடும் பணிகள் 3வது நாளாக தொடர்கின்றன. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 16ஆம் தேதி விசைப்படகில் சக மீனவர்களுடன் சுரேஷ் என்பவர் மீன்பிடிக்க சென்றுள்ளார். மீன்பிடித்துவிட்டு மறுநாள் கரை திரும்பும்போது சுரேஷ் படகிலிருந்து தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரை தேடும் பணியில் இந்திய கடலோர காவல் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மற்றும் சக மீனவர்களின் படகுகள் மூலம் 3வது நாளாக தேடுதல் பணி நடைபெற்றது. காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதாலும் கடல் வழக்கத்தை விட சீற்றமாக இருப்பதாலும் மீனவர் சுரேஷை தேடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கட்டளைத்தோப்பு கிராம மக்கள் சேரும் சகதியுமாக உள்ள சாலையில் நாற்று நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீடுகள் உள்ள பகுதிக்கு சாலை அமைத்து தர சுமார் 10 ஆண்டுகளாக மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் வீடுகளே இல்லாத பகுதியில் சாலை அமைத்து தந்துள்ளதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து திருத்துறைப்பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டபோது முன்னுரிமை அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுத்து சாலை அமைத்து தரப்படும் என தெரிவித்தார். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நுரையீரல் மற்றும் இருதய இரத்த குழாய் அடைப்பை ஆரம்பத்திலேயே கண்டறியும் வகையில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய அதிநவீன கருவிகள் திறந்து வைக்கப்பட்டன. இருதய சிறப்பு சிகிச்சை பிரிவிற்கு 19.86 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நவீன ட்ரெட்மில் டெஸ்ட் இயந்திரம், நுரையீரல் சிகிச்சை பிரிவிற்காக 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சுவாச குழாய் அகநோக்கி ஆகிய அதிநவீன கருவிகளை ஆட்சியர் ஜெயசீலன் திறந்து வைத்தார். சென்னை மயிலாப்பூர் ஆதிகேசவ பெருமாள் கோயில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 2000 ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு குடமுழுக்கு நடந்தது. இந்த சூழலில் கடந்த ஓராண்டாக கோயிலில் திருப்பணிகள் நடைபெற்றன. பணிகள் அனைத்து முடிவடைந்த நிலையில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. அதிகாலை முதலே மங்கள வாத்தியங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. அனைத்து கோபுரங்களுக்கும் புனித நீர் ஊற்றி பட்டாச்சாரியர்கள் குடமுழுக்கு விழாவை நடத்தி வைத்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே +2 மாணவரை சாதி பெயரை சொல்லி திட்டி ஆசிரியர் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. திருநாவலூர் அரசு பள்ளியில் படிக்கும் அந்த மாணவரை கணித ஆசிரியர் சாதி பெயரை சொல்லி திட்டியதாகவும் காலால் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து அறிந்த மாணவரின் உறவினர்கள் ஆசிரியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட மாணவன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆட்டோ மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இளைஞர் படுகாயமடைந்தார். விபத்து தொடர்பான பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பழனி முருகன் கோயில் சாலையை நோக்கி அதிவேகமாக சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் எதிரே வந்த ஆட்டோ மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட இளைஞர் படுகாயமடைந்தார். அவர் பெயர் சக்தி என்பதும் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தை இயக்கியதும் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. நாகை மாவட்டம் ஆறுகாட்டுத்துறையில் சிவிஜில் 2024 ஆபரேஷன் என்ற தீவிரவாத தடுப்பு நடவடிக்கையின் 2 நாள் ஒத்திகை நிகழ்ச்சி தொடங்கியது. ஆண்டுதோறும் முன்னெடுக்கப்படும் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியில் தமிழக கடலோர பகுதியில் தீவிரவாதிகளை ஊடுருவதை தடுக்க, கண்காணிக்கவும், தங்கம் மற்றும் போதைப் பொருட்கள் கடத்துவதை தடுப்பது குறித்தும் இதில் எடுத்துரைக்கப்பட்டது. தொடர்ந்து கடலோர பாதுகாப்பு பிரிவு காவல்துறை விசைப்படகில் சென்று ஒத்திகையில் ஈடுபட்டனர்.
ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மனைவியை தீ வைத்து எரிக்க முயன்ற கணவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஆர்கேபேட்டையைச் சேர்ந்த பாலாஜி, சித்ரா தம்பதி கருத்து வேறுபாடால் பிரிந்தனர். சித்ரா 2 மகள்களுடன் ஐயம்பேட்டையில் வசித்து வந்தார். இந்நிலையில் சித்ராவின் வீட்டிற்கு முகமூடி அணிந்து சென்ற நபர் அவர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தார். உடலில் தீப்பிடித்ததால் அதிர்ச்சி அடைந்த சித்ரா தீ வைத்த நபரை ஓடிச் சென்று கட்டிப்பிடித்ததில் அவர் மீதும் தீப்பற்றியது. அக்கம்பக்கத்தினர் தீயை அணைத்து இருவரையும் மருத்துவமனையில் அனுமதித்தனர். முகமூடி அணிந்து தீ வைத்த நபர் சித்ராவின் கணவர் பாலாஜி என்பது தெரியவந்தது. இந்நிலையில் கடந்த 6 நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கணவனும் மனைவியும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். அவர்களது 10 மற்றும் 8 வயது மகள்கள் தாய் தந்தையை இழந்து தவித்து வருகின்றனர். ஈரோடு அருகே மினி பேருந்தை வழிமறித்து ஓட்டுநரை சிறுவர்கள் தாக்கிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஈரோடு அருகே உள்ள அந்தியூர் வழியாக மினி பேருந்து சென்றதால் தனிநபரின் வீட்டிற்கு செல்லும் கேபிள் அறுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வீட்டு உரிமையாளரின் மகன் தனது நண்பருடன் சேர்ந்து தனியார் மினி பேருந்தை வழிமறித்துள்ளார். மினி பேருந்துக்குள் ஏறி ஓட்டுநரை இருவரும் தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக ஓட்டுநர் அளித்த புகாரின் பேரில் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து வைத்த காவல்துறையினர் தாக்கியவர்கள் சிறுவர்கள் என்பதால் 2 பேரையும் எச்சரித்து அனுப்பினர். விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே இருசக்கர வாகனத்தில் ட்ரிபிள்ஸ் சென்ற +2 மாணவர்கள் மீது லாரி மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் பாப்பனப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களான ராகுல், மணிகண்டன், விஸ்வா ஆகிய மூவரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அழுக்குப்பாலம் பகுதியில் அவர்களது இருசக்கர வாகனம் மீது லாரி மோதியது. இதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட ராகுல் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மற்ற 2 மாணவர்கள் காயத்துடன் உயிர் தப்பினர். விபத்து ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஆட்டுக்கடையில் கூட்டமாக வந்த திருநாய்கள் கடித்து குதறியதில் 25 ஆடுகள் இறந்தன. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மூர்த்தி என்பவர் ஆண்டிப்பட்டி அருகே நண்பர்களுடன் சேர்ந்து ஆட்டுக்கடை அமைத்து 200க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகளை வளர்த்து வருகிறார். ஆட்டுக்கடாயில் இருந்த தாய் மற்றும் குட்டி ஆடுகளை திருநாய்கள் கடித்து குதறின. இதில் 25 ஆடுகள் உயிரிழந்தன. இதனால் திருநாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆடுகளின் உரிமையாளர் மூர்த்தி புகார் அளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் காவலர்களை தாக்கியவர் கைது செய்யப்பட்டார். டாஸ்மாகில் மது அருந்தியவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் காயமடைந்த இசக்கி என்பவர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து விசாரிக்க சென்ற 2 காவலர்கள் வைத்திருந்த லத்தியை பறித்து இருவரையும் தாக்கியதாக கீழ ஆவரம்பட்டியைச் சேர்ந்த 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த கீழ ஆவரம்பட்டியைச் சேர்ந்த தர்மலிங்கம் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மருத்துவ பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது காவல்துறையினரிடமிருந்து தர்மலிங்கம் தப்ப முயன்றுள்ளார். அப்போது கீழே விழுந்ததில் தர்மலிங்கத்தின் வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து மருத்துவ சிகிச்சைக்கு பின்பு மீண்டும் காவல் நிலையத்திற்கு தர்மலிங்கம் கொண்டு செல்லப்பட்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் அமைச்சர் முன்னிலையில் கட்சியினர் தகாத வார்த்தைகளில் திட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குறுக்கப்புறம் ஊராட்சி பகுதியில் 26 லட்சம் ரூபாய் மதிப்பில் தார்ச்சாலை அமைப்பதற்காக பூமி பூஜை நடைபெற்றது. அப்போது அங்கு வந்த ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தராஜ் தனக்கு ஏன் முறையாக அழைப்பு விடுக்கவில்லை என கூறி நிகழ்வில் கலந்து கொள்ளாமல் தனித்து நின்றுள்ளார். அப்போது அங்கு வந்திருந்த அமைச்சர் மதிவேந்தன் அழைத்த போதும் வர மறுத்தார். உடனே கட்சி நிர்வாகி பாலு மற்றும் ஊராட்சி மன்ற தலைவருக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் பாலு அமைச்சர் முன்னிலையிலேயே கோவிந்தராஜை தகாத வார்த்தையால் திட்டினார். இறுதியாக அமைச்சர் இருவரையும் சமாதானப்படுத்தி பூமி பூஜை செய்து அங்கிருந்து புறப்பட்டார். தன்னை கொலை செய்து சொத்துக்களை கைப்பற்ற மகனும் மருமகளும் முயற்சிப்பதாக 88 வயது முதியவர் நீதிமன்றத்தை நாடியுள்ளார். தூத்துக்குடியைச் சேர்ந்த முதியவர் ராமச்சந்திரன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தன்னை ஏமாற்றி சொத்துக்களை தன் மகனும் மருமகளும் அவர்களது பெயரில் பதிவு செய்து கொண்டதாக புகார் அளித்துள்ளார். தன்னை கொலை செய்துவிட்டு தனது வீடுகளை கைப்பற்றும் நடவடிக்கையிலும் இருவரும் ஈடுபட்டிருப்பதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். மோசடியில் ஈடுபட்ட தன் மகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் முதியவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மாவட்ட வருவாய் அதிகாரியும் காவல்துறையினரும் 12 வாரத்தில் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார்.